3ஆம் இடத்த தகவல் தொடர்பு காதுன்னு சொன்னோம். 4ஆம் இடம் தாய், வீடு, வாகனம், சுகம், இருப்பிடமா. அப்ப தாய் அந்த 4ஆம் இடம். வாகனம் வந்து ஒரு குழந்தைக்கு முதல் வாகனம் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தையோட முதல் வாகனம் அம்மாவோட கருவறை. அம்மாவோட கருவறை இல்லைங்க. அம்மாவோட இடுப்பு. இடுப்பு. ஏன்? அந்த அங்க குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சு தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கங்க. எல்லா இடமும் கொண்டு அவர் போவாங்க. பாட்டுக்கு 2 கிலோமீட்டரா இருந்தாலும் ஜம்முன்னு புடிச்சுட்டு அம்மான்னு புடிச்சுக்குவாரு. அவங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே இருப்பாங்க. குழந்தை இடுப்புல இருக்கு. இல்லையா? அப்ப 2 காலுல அம்மா நடந்து காமிச்சு, தாயோட இடுப்புல உட்கார்ந்து தான் முதல் போனதுக்கு அப்புறம் தான் இந்த 3 சக்கர வண்டிய குழந்தை ஓட்டுச்சு. இப்பறம் தான் 4 சக்கரம் வந்துச்சு. அதான் 4ஆம் இடம் தாய், வீடு, வாகனம், சுகம், இருப்பிடம்னு வாகனம் பிறந்தது 4ஆம் பாவம். எப்படி? புரியுதுங்களாங்கம்மா? ம். அப்போ தாயோட இடம். அப்ப இந்த இடம் முடிஞ்சோன்னையுமே, அந்த குழந்தை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நான் 3 12 வயசு, 13 வயசு ஆயிரும். அப்ப இதுக்கு மேல 5ஆம் இடம் என்பது பூர்வீகம். இந்த குழந்தைக்கு வந்து தாய், அதாவது இந்த குழந்தைக்கு வந்து தாத்தா யாரு? சூரியன்னா அப்பா யாரு? அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி அந்த குழந்தைக்கு அப்பா, தாத்தா, இதுதான் குலதெய்வம், இதுதான் பூர்வீகம், இதுதான் முன்னோர்கள் அப்படின்னு இந்த 5ஆம் இடம் என்பது சொன்னதுக்கு இது காரணமே அதுதான்.